இதுவரையிலான தேர்தல் முடிவுகளிலிருந்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையை பெறும் அல்லது அதனை விட சிறிய எண்ணிக்கை குறைவான ஆசனங்களை பெறும் என்று எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் இந்த எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையை பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். 2010 மக்கள் கூட்டணியும் 2020 பொதுஜன பெரமுனவும் 3/2 பங்குக்கு குறைவான ஆசனங்களை பெற்றதால் 3/2 பெரும்பான்மையை பெற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது. 1994 ஆண்டு பிரதமர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றிக்கான ஒரே சமாந்தரமாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் திசையில், குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு இந்த மாபெரும் வெற்றி ஒரு சான்றாகும். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரும் ஆபத்துக்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி கூறியது போல் கடந்த காலங்களில் அரசியல் சக்திகள் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறும் சட்டங்களை இயற்றினர். எனவே ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஏற்றுவதற்கான செயல்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி எதிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், அவர்களின் வாழ்க்கை உயர்த்தவும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும், ஊழலை சமாளிக்கவும், தேசிய நல்லிணக்க பிரச்சினைகளை தீர்க்கவும், அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை ஏற்றவும், ஜனநாயக மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் எதிர்பார்க்கும் வாக்காளர்களின் அசாதாரண எதிர்பார்ப்புகளை புதிய ஆட்சி நிர்வகிக்க வேண்டும்.